ஆதி வா. ஒரு ஆள் தெரியல, அவனுக்கு எப்பவுமே டீ குடிக்கும் போது ஐ திங்க் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி போய் நீங்கள் பண்ணுங்க. அதே சொல்லுவேன் ஐ திங்க் முட்டாள்தனமாக ஒரு நம்பிக்கை இருக்கான். ஒரு டீ கடையில் ரசிச்சு குடிச்சிருக்கீங்க டீயை. ஓகே முடிஞ்ச விஷயம் போயிட்டு ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணை ஐ திங்க் மைனரைஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா. எப்படி நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. அவர் ரொம்ப எமர்ஜென்சி போன டைம் வந்து உனக்கு வேலை பார்க்க தெரியா தட்டி விடுறாங்க டீ தட்டி இருக்கு. அப்போ நம்ம சொன்னீங்களா கரெக்டாக பிளான் பண்ண டைமுக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக தான் பண்ண போகிறோம் சரிங்களா. ஒரு ஃபியூச்சர் புதுசாக வாங்க. லீட் ரோல் 5 தான், 5 லீட் ரோல் தான் கதை ஓகேங்களா. ஒரு புதுவிதமான கதை தான், லவ் கிடையாது. பேலன்ஸ் 70% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிக்கிற ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னப்பா ஃபில்டர் பண்ணிட்டா நாங்கள் இதில் வர முடியாத நடிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக ஒரு ரோல் இருக்குது, கண்டிப்பாக பண்ணிடலாம் ஓகேங்களா. சவுண்ட் ஆஃப் பாட்டு எப்படி பண்ணுறாங்க எடுக்க மாட்டான். கேன போச்சு அப்ளைக்கு கால் பண்ணுறதுக்கு எங்கடா போனேன் ஸ்டார்ட் பண்ண டைம் ஆச்சு என்னடா ஸ்டார்ட் பண்ணாம லாஸ்ட் டைம் லைக் பண்ணிடுறாரு. ரெடி செஞ்சு அவ்வளோ கேமரா ரெடி ஷார்ட் போகிறோம். ரெடியா ரெடி த ஷோ. நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம ஒரு எபிசோட்ல உங்கள் ராகவ். நம்ம ஒரு எபிசோட்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வேற யாரும் இல்லை கைஸ். கடந்த 2 வருஷமா வருஷத்துக்கு 5 படம் கொடுத்த நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த வருஷம் 3 நாள் நடக்க ஒரு முட்டாள்தான். நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எதனால நம்ம அவங்க ராகவ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டான்ஸ் ஸ்டுடியோ. இந்த டான்ஸ் ஸ்டுடியோ பத்தி சொல்லணும்னா திருப்பூர்ல ஏகப்பட்ட டான்ஸ் ஸ்டுடியோஸ் இருக்கு. ஆனா நம்ம ஒன் டைமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க ஃப்ரீ ஸ்டைல் திருப்பூர்ல பார்த்தா இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் ஸ்பேஸ் இருக்கு. வாங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி லெட்ஸ் கோ ஸ்டார்ட் பண்ணலாமா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ராகவ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டான்ஸ் ஸ்டுடியோ. டேய் லைட் கரெக்ட்டா வைங்க. ரெடி லெட்ஸ் கோ. இல்லனா ஏன்னா ஒரே இடத்துல இருந்து பேசினா கரெக்ட்டா வரும். நம்ம ஆக்சன் பண்ணனும். ரெடியா லெட்ஸ் கோ. நிறைய ஸ்டைல்ஸ் இது கத்து கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் கம் அண்ட் ஜாயின். நீங்கள் ஹிப்ஹாப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டான்ஸ் விஷயத்தில் இருக்காதீங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல நிறைய டான்ஸ் கம்யூனிட்டியில் நிறைய நல்ல வேலை பார்த்து
கூட ஷர்ட் கழட்டி கொடுக்குறேன். என்னோட ஷர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி கொண்டு வர, எனக்கு அதே மாதிரி கிளாஸில் டீ போட்டு கொண்டு வர சாப்பியா எதுக்கு கிளாஸில் புது ஷர்ட்டு எனக்கு புதுசாக வேணும். ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, போய் அதை ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. ஃபோன் பண்ணி மறுபடியும் கால் பண்ணி சீக்கிரம் வந்து குட் மார்னிங். குட் மார்னிங். அவ்வளோதான் சேர்த்து ஊரில் எடுத்துக்கிட்டு சரியா? நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் இல்லை அப்படியே நிற்கிறீங்க. அது பஸ் பேசிக்கலாம், பேசிக்கலாம், இங்கிலீஷ் பேசிக்கலாம். நான் சொல்கிற ஒரு நிமிஷம். ஒரு மனுஷனோட கோபத்தையும் பயத்தையும் வச்சு நீ தேர்தல் பொருளாக எல்லாமே மாறி இருக்காங்கன்னா நம்ம சொல்லும் பல கேள்வி அவனே அந்த ஏன் பிடிச்சி சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். எவ்வளோ ஒன்று சொன்னான் அந்த குழந்தை படி கொடுத்து அதை நடக்கும், இந்த பொருளுக்கு எதாவது எப்படி நடக்கணும். இந்த 2 நாளில் வந்துடுறேன். அவர் இன்னும் நான் வருவேன்னு சொல்லி அங்கே இருப்பான். சக்தி மூலம் நான் ஏமாற்றணும். ஒரு மனுஷனா உன்னை வந்து காப்பாற்றணும். இது ஒரு சாபம்டா, இது ஒரு சாபம். இப்போ ஒன்று கேட்டு போல இதை நம்பி ஒரு கையில் நினைக்கிறாங்க. நம்பிக்கை வை, அந்த மூட நம்பிக்கை ஒரு ஆடிஷன் ஸோ பத்திராதான் இனிமேல் இருந்தாலும் அறிவு தேவையா மோட மாற்றா கிடையாது. தேவை இதெல்லாம் ஒன்று தருகிறா சார் கூட சொல்லணும். எதுக்கு பேசுற? வயசு பெரியவனா மரியாதை கொடுக்குமா? அவன் பார்த்தா தடுப்பதுனால சாயங்காலம் வருவேன். ஐயா உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நீங்க இருக்கீங்க? டேய் சப்தகிரி, ஸ்டூடியோ தொடர்ந்து வச்சுருக்காரு சொல்ல ஏதாவது தொடர்ந்து உங்களுக்கு வேணும். ஏன்னா அது கிளாஸ் டெய்லி இதுல ஒரு வேணுங்களா? என்ன உட்கார்ந்து மாதிரி என்னடா? எல்லாரும் ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுப்பாங்க. ஆள் கூப்பிடணும், கரெக்டா போய் ஊத்திடணும். சரியா? அப்புறம் வெயிட் பண்ண வைக்காத. ஏய் அங்கே கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இவரு ஆளுக்கு என்ன சம்பந்தமோ அதுதான். நீங்க நான் சொன்னதுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் எத்தனையோ அடிச்சுட்டு போறேன். உங்களுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நான் ஃப்ரெஷர். இப்போ நான் ஒரு பேசணுமா? அண்ணா டென்டி டென்டி பண்ணாங்க. நான் எவ்வளோ சரி சரின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். போயிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் வேலைக்கு ஃபுல்லாக நான் சாலரி எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அதில் தர நீ என்னடா என்ன சொல்றது? நானே வேற பயங்கரமா இருக்கு. ஏமா நீ குடிச்சுக்கிட்டு இருக்க, அவங்க இடிச்சுட்டு போறீங்க. அறிவில்ல என்ன ஓரா பேசிட்டு இருக்க? வயசானவங்களாச்சும் மரியாதை கொடுத்து பேசிட்டு என்ன ஓரா போய் பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான், வேற மாதிரி ஆயிடும். ஏய் முதல்ல யாரு நீ? யாரு ஓரா பேசிட்டு இருக்க? இஷ்டம் என்னன்னா பேசுறியா? எல்லாரும் தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சது வந்து மற்ற கட்டி அதெல்லாம் போதே நீ போயிட்டு தெரியும் 2 ஸ்பூன் சக்கரை போட்டு ஒதுக்கு சொப்பாடி
நிக்கணுமா? ப்ரோ அப்படின்னு கமெண்ட் ஒரு 100 லைக்ஸ். ஆனால் வீட்டு பக்கத்துலேயே போட்டுருக்கிறோம் எவனா வந்து அழுதுட்டு கண்டுக்க மாட்டேங்குது. படிக்கலாம் 3 months அதுக்கு நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஈஸியாக பண்ண முடியும் சார். பொருளை சொன்னீங்களோ அந்த பொருளை கொடுத்து ஒழுங்காக பணம் வாங்கிட்டு போயிருங்க. ஒழுங்கா மரியாதையா என் தங்கச்சி அழகா வெள்ளையா அருமையா இருக்கு. இதெல்லாம் கருவெட்டுமா இருக்கு. அவங்க உலகே எதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க சொல்லுங்க. தெரிஞ்சுதானே இந்த மாதிரி பண்ண நீ? பணத்துக்காக இப்படி வித்துட்டு இப்ப கூட எதுக்கு வந்த? எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? செத்துட்டான்னா நான் என்ன சொல்லுவேன்? செத்துட்டானா அவ்வளவுதான், நானும் செத்துருவேன். நீ முக்கியம் இல்ல, என் குழந்தையும். என்னடா இது? நீ நல்லாவே இல்லை. என்ன டீ என்ன கிளாஸ் கீழே போட்ட உன் மூஞ்சி என்ன கழுத ஜாஸ்தி நீங்க இருங்க. நான் என்ன ஓனர் நீ பேசுறா? நீ இருடா. என்ன போதையில இருக்கியா நீ? பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாரும் இதில் குடிக்கிறாங்கன்னா நானும் இதில் குடிக்க முடியுமா? மேனேஜர் ஓனர் மேனேஜர் இப்படி யாராவது இருக்கீங்க? ஒரு 10 நிமிஷமாவது நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸ் ஆகுவீங்க. சரி, இது நம்மளுக்கான நேரம். ஜாலியா உள்ள வந்து இப்படி இருக்கு, ஒரு ஃபேன் இல்லை. லாஸ்ட்டே பால் பொங்குது வேற விளையாண்டி பார்க்காது. போனமா ஒரு பண்ணி 30 கிளாஸ் வாங்கிட்டு வா. மாசமான உடச்சு போட்டுரு. சரியா? 30 கிளாஸ் காசு இருந்தா டீ பண்ணி காசு தரணும். தெரியுமா தெரியாதா? உள்ள போய் ஐ திங்க் அவங்க எல்லாத்தையும் நீங்க போயிட்டு அந்த வார்டில் பார்த்துட்டு பார்த்தா உங்க தங்கச்சியோட கேரக்டரா தெரியும், பேசா தெரியும். அவங்களுக்கு கேரக்டர் எல்லா காலில் விழுந்து கெஞ்சி அழுகிற மாதிரி இருக்கும். கெஞ்சி எடுத்து நீங்க சொல்றீங்க ஏன்னா எல்லாரோட ஃபேஸ் பார்க்கும்போது அதுதான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. தங்கச்சி எங்கம்மா? சொல்லுமா, தயவு செஞ்சு எங்கன்னு சொல்லியா? தங்கச்சி தங்கச்சி வேணும். ஐயோ, தயவு செஞ்சு திரும்ப கொடுத்துரு தங்கச்சி. யாராவது பார்த்துருக்கீங்களா சொல்லி சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு பயமா இருக்கு சார். எதுவுமே நான் எல்லாமே வெளியே இல்ல சிஸ்டர் சிஸ்டர். ஏய் என் தங்கச்சி கண்ணா என்ன எல்லாரும் புரிஞ்சு அந்த மாதிரி சொல்றீங்க. தங்கச்சி எங்க? ஐயோ தங்கச்சி வா வா தங்கச்சி சொல்லுங்க. தங்கச்சி எங்க? அப்பா தங்கச்சி சொல்லுங்க. தங்கச்சி எங்க சொல்லுங்க. தங்கச்சி வா தங்கச்சி நீங்க சொல்லுங்க. சுத்தம் போகலாம். டாக்டர் 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 தங்கச்சி உங்களுக்கு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்
என்னடா என்ன ஓட கவி கவி எங்க இருக்க கவி எங்க இருக்க கவி கவி எனக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது கவி எங்க இருக்க கவி 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 வீடியோ பேசுறது உண்மைதான், அது நான் பொய்யெல்லாம் நான் சொல்ல. ஆனா அது உனக்கு என்ன கோவம் வருமா? எனக்கு வரல. புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். நிறைய வேலை இருக்கு, எல்லா வேலையும் விட்டுப்பட்டு வந்திருக்கேன். டேய், திரும்ப திரும்ப அதே பேசுறா. இல்ல என்ன சொல்றா? அது என் வேலை. எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. புரியுதுடா. எத்தனை பேர் கொண்ட ஏன்டா உன்னோட காசு எல்லாத்தையும் அப்போ யூடியூப்ல தான் இருக்கும் கேப் எதுவுமே முடியல எதுவுமே இல்லை ஏமாத்திக்கிட்டேன். நான் பண்ண தப்பு தான். டேய் சொல்றது ஒரு சுக்கி ஏமாத்திக்கிட்டேன். அவன் கல்யாணம் சாரி வீட்டில் இவ்வளோ எச்சக்கலையா புத்தி கொடுத்துருக்காரு. உடல்ல இருக்கிறதுனால காலையில அவனுக்கு கண்டதுன்னா நான் வெட்டி இந்தா உன்னையும் கூட்டி கொடுத்துருவான்டா. அதுக்குதான் சரி இருக்கு. கேட்கல போல. ரொம்ப டைம் ஆகும் இப்போ வந்து அந்த கேரக்டருக்குள்ள அது இருக்கு ஒரு 30% இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஒரு 20% இருந்துச்சுன்னா 20 பார்க்காது அந்த சில வாழ்க்கை நாடா அடி டீயை தட்டி விடுற என்ன பண்ணுறேன் நீ என் ஷர்ட் தள்ளி கொடுங்க என்னோட ஷர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி கொண்டு வர எனக்கு அதே மாதிரி கிளாஸில் டீ போட்டு கொண்டு வர சாரி எல்லாம் இங்கே கிடையாது சாரி சொன்னால் அப்போல்லாம் முடியாது இல்லைன்னா ஒன்று பண்ணேன் எது காசு இல்லையா எதுக்கு காசு இல்லை நான் டீ கேட்கவே இல்லையே எனக்கு இப்போ என்னோட ஷர்ட் வந்து புதுசாக வேணும் புது ஷர்ட்டு எனக்கு புதுசாக வேணும் ஆப்போசிட் ஒரு கடை இருக்கு போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வர யோ சும்மா உட்காந்து வாங்கிட்டு வர்றது யார் எனக்கு போய் வரல பாரு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கு போய் வாங்கிட்டு வர காசு இல்லையா பிச்சை எடுத்துக்கிட்டு அப்போல்லாம் முடியாது ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்து யாராவது வர சொல்லு நீ என்ன உங்கள் வீட்டில் கிளவன் கிளவியாக வந்து இருக்க போகிறான் அவன் புதுசாக வர சொல்லி ஃபோன் பண்ணு கூட ஃபோன் எதுவும் புதுசு நம்பர் என்ன வர சொல் ஹீரோ வர சொல்லுன்னு சொன்னேன் சாரி எனக்கு தேவையில்லை வர சொல்லுன்னா வர சொல்லு சட்டா நீங்கள் எதுவும் பேசாதீங்க அதிகமாகிடும் அமைதியாக இருக்கும் இப்போ எனக்கு மைண்டில் வர சொல்லு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் பொறுக்கல இதாவது நாசமாக்கிறேன் அங்கதான் ஏதாவது நோட்டுறாங்க இங்க வந்தாலும் இங்க வயசுல பெரியவளை வேற பண்ண வந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் நிம்மதியா இருக்காங்க ஏன் உங்களால் எங்களால் இருக்க முடியாதா இருக்க முடியாது ஏன்
வச்சு யூஸ் பண்ணுற மிஷின், வெறும் மிஷின். அது எப்படி கேமரா மாதிரி ஒரு ஆள் தான் அப்படியே அவன் போய் ஸ்டேஜ் காமிக்கிறோம் அப்படின்னு கமெண்ட் ஒரு 3 லைக்ஸ். ஆனால் வீட்டு பக்கத்துலேயே போட்டுருக்கோம்னா எவனா வந்து அழுதுன்னா கண்டுக்க மாட்டேங்குது. ஏன் உங்களுக்கு உண்மையை கண்டு வைக்கிற கூட்டுனா நீங்கள் மாஸ்டர் மைக் குமார் இங்க பாத்தீங்கன்னா ஒன் ஃபேம் டான்ஸ் ஸ்டுடியோ. இந்த டான்ஸ் ஸ்டுடியோ பத்தி சொல்லணும்னா திருப்பூர்ல ஏகப்பட்ட டான்ஸ் ஸ்டுடியோஸ் இருக்கு. ஆனா நம்ம ஒன் ஃபேமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்க ஃப்ரீ ஸ்டைல், கோரியோகிராஃபி, பாப்பிங் அண்ட் நிறைய கல்ச்சர்ஸ் சொல்லி தராங்க. ஹிப் ஹாப், ராக்கிங், ஹவுஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட டான்ஸ் கல்ச்சர்ஸ் வந்து இந்த ஸ்டுடியோல டீச் பண்றாங்க. கோயம்புத்தூருக்கு அப்புறம் திருப்பூர்ல மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் ஸ்பேஸ் இருக்கு. வாங்க வந்து பாப் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. லெட்ஸ் கோ. ஏய் அழிவுக்கா தேவையா நான் முறைக்கல நீ பாட்டு பிடிச்சிட்டு போற என்ன ஒப்போட்டு கிடையா டிகிட்டா மோடா வர சொல்ற நோ நான் இப்போ பாட்டு தான் மாறனா சத்தம் ஃபுல்லா அடிக்குது நான் ரெகுலர் கஸ்டமர் தான் இங்க பாட்டு பிடிச்சிட்டு போறா தங்கச்சி உள்ள இருந்தாங்க. இல்லை அவங்க இல்லை, நான் நல்லா பார்த்துட்டேன். ரெண்டு வயசுலேயே பார்த்துட்டேன். இல்லை அவங்க இல்லை கன்ஃபார்மாக. நீங்கள் நம்மள வந்து பாருங்க, வந்து பாருங்க. கண்ட புடையில வச்சிருக்க கேளுங்க. இந்த மாதிரி பண்றானே உன் பையன் கடைக்கு வேலைக்கு வச்சிருக்கான். மயில் இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க. ஒரு டீ காசு கொடுக்க முடியுமானால என்ன மாதிரி 4 பேர் டீ குடிச்சாலே உனக்கு காசே ஒரு நாள் கூடியே வரும். மயிறு யாரா டீ ஓனரு, யாரா கடை ஓனரு? நாளே இந்த பொம்பளை இந்த நாளைக்கு இந்த வேலைக்கு வரக்கூடாது. டேய் வாடா ஒரு லேட் கொடுத்து 2 நாளா பண்றான். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன். ரொம்ப நர்வஸாக இருக்குது. என்னால் கொஞ்ச வாங்க முடியாது. என்ன விஷயம்னா நான் எப்படி சாக போகிறேன். ஸோ இந்த ஒரு ஏய் நவீன வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்க? சரி டைம் ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இந்த கார்த்திக் வேற எங்க இருக்கு தெரியலடா. கால் பண்ணிட்டே இருக்க மாதிரி எடுக்க மாட்டான். ஏய் கேம் போச்சு. அப்படியே கால் பண்ணிட்டு என்னடா பண்ண? ஸ்டார்ட் பண்ண டைம் ஆச்சு. என்னடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? டேக் போறலாம். அவள ரைட் கரெக்டா பிடிச்சோ. பேசி போய் லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணிடுறாங்க. ரெடி செஞ்சு. அவள கேமரா ரெடி, ஷாட் போறோம். ரெடியா? ரெடி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம ஒரு எபிசோட்ல உங்க ராகம். நம்ம ஒரு எபிசோட்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் திருப்பூர். இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா the One Fame ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆடிஷன் நடக்க போகுது. நம்ம ஆடிஷன் நடத்தக்கூடிய டைரக்டர் வேற யாரும் இல்ல गाइस, கடந்த 2 வருஷமா வருஷத்துக்கு 5 படம் கொடுத்த நம்ம கற்பனை நாயகன் டைரக்டர் ஸ்ரீராம் அவர்கள். அவர் நடத்தக்கூடிய ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஆடிஷன்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆடிஷன் 3 நாள் நடக்கும் போது நம்ம ஒன் ஃபேம் ஸ்டுடியோல. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கு. இந்த ஆடிஷன்ல ஒரு 3 நாள் ஆடிஷன், லைவ் ஆடிஷன் நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டைரக்டர் வந்து ஒரு பேன் இந்தியா டைரக்டர். ஏன்னா எடுத்த 10 படமும் மிகப்பெரிய மேல ஹைப் கொடுத்த ஒரு மிகப்பெரிய படங்கள். சோ அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 நியூஸ் சேனல்ஸ் நம்ம ஆடிஷனை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ வாங்க வந்து கலந்துக்கோங்க, தட்டி தூக்குங்க. இது நைட் கேட்டரிங் இருக்கு. பசங்க 5 பேர் வேணும். அதுக்கு எவ்வளோ முடியுமா? அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு ஆள் 500 ரூபா கொடுத்துக்கலாம். நான் கமிஷன் அடிக்க போறேன். நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். அதான் என் வாழ்க்கை. ஓகே. ஏன் கஸ்டமர் சும்மா இருக்காங்க? நமக்கு ஒரு டீ எடுத்து அதுக்கு என்ன கேட்டு கொடுறா? கஷ்டம். சக்கா
நீ பொடி வேற லெவல். கரெக்டாக போடுறாங்க ஃபேஸ் எல்லாம் தெரியும். ஏன் லைட்டிங்லாம் சார் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அங்கே இங்கே ஷேக் பண்ணோம்னா நான் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த லைட்டிங் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏகப்பட்ட க்ரௌட் வந்துருக்கு. இவங்களுக்கு வேற நம்ம பேசுறது ஒன்றும் முடியுமா என்ன எல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கையும் தட்ட மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் கட்ட மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறேன். சொன்னதுக்கப்புறம் அவன் தட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணா சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ராகவ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒன் டைம் டான்ஸ் ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம். அப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? டேய் கேமரா வந்து கரெக்டா புடுறா. மைக் மாதிரி புடிச்சிட்டு இருக்காதா? அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கா. டேய் லைட்டிங் கரெக்டா வைங்க. ரெடி? லெட்ஸ் கோ. இல்லனா நம்ம பண்ணலாம். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது சார். 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கட்டுறேன். 1000 ரூபாய் என்னோட காசு சரிங்களா? கோடிகளுக்கு நான் பண்ண சொல்லுமே உங்களுக்கு சும்மா கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன பொருளை சொன்னீங்களோ அந்த பொருளை கொடுத்து ஒழுங்காக பண்ண போயிட்டு அதை வந்து போட்டு சார் நான் பாதி கொடுத்தேன் காசு கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மூசுனோட உடச்சு நினைச்சோம். இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இன்ஃபென்ட்க்கு போயிருக்கீங்களா? பண்ணலாம் சார். அவனுங்களா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஆர்ட்ஸில் இருக்கு வீடியோ ரியேட் பண்ண முடியாது. டேரக்ட்லாம் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் பார்த்து போடுங்க சார். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 1 lakh எல்லாருக்குமே வந்து பாஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால 98,000 பே. என் நகைச்சி அழகா வெள்ளையா அருமையா இருந்துச்சு. இது என்ன கருண் மாதிரி இது நகைச்சி ஐசிவா தங்கச்சியை புரியுங்க. தங்கச்சியை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம். நீ தேடிட்டு இருக்க அந்த பொருளால் உன் வாழ்க்கை மாறும். நீங்கள் இறந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னு ஒரு மூட நம்பிக்கை வேணாம். ஒரு மனுஷனோட கோபத்தையும் பயத்தையும் வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு மனுஷன் முட்டாள விஷயம் தான் மூட நம்பிக்கை. ஃபஸ்ட் புரிஞ்சுக்கூட நீ அப்படி உண்மையிலேயே நீ தேடுற பொருளால் எல்லாமே மாறி இருக்காங்கன்னா நான் சொல்லியிருப்பால தேடுன்னு அவனே அந்த இருக்கலாம்ல. ஏன்னா அந்த பொருளால் அதை மாறிக்கணும். இப்போ நீங்கள் எடுக்கப்பட முடிவாக அதை மாறணும். புண்ணா புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நீ சொல்கிறா ஏன்டா இது இதே புரிச்சு தொங்கிட்டு எல்லாரும் எவனோ ஒருத்தர் சொன்னான் அந்த குழந்தைய படி கொடுத்தா அதை நடந்துடும், இந்த குழந்தை தான் என்ன நடந்துடும். எவ்வளவு இப்போ நல்லா இருக்கலாம். இப்போ நீ நினைக்கிறத பண்ணி அந்த பொண்ணு கிடைச்சா நினைக்கிறா அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு எதுக்கு வந்த? இருக்குன்னா செத்தெல்லாம் பார்க்க வந்தியா? எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தியா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பண்ண நீ. என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே. போதுமா உனக்கு? நான் என்னடா பாவம் பண்ண? உன் தங்கச்சியா கொண்டுதான் பாவமா? சொல்லு, பணத்துக்காக இப்படி வித்துட்டியே. இப்ப கூட எதுக்கு வந்த? எதுக்குலாம் வந்த? எதுக்கு வந்த? செத்துட்டான்னா என் குழந்தைய என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொண்டுட்டு இன்னொருத்தருக்காக கட்டிச்சுதான் வந்த. சொல்லு. தம்பி யாப்பா என்ன தம்மா? டேய் நமக்கு தம்முலாம் போதை இல்லைப்பா. இந்த டீ இருக்கிற டீ அதெல்லாம் போதே. நீ போயிட்டு நம்ம அண்ணன் இருப்பார் பாரு அந்த டீ கடை மாஸ்டர் அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ. எனக்கு தெரியும் எப்படி பண்ண தெரியும். 2 ஸ்பூன் சக்கரை போட்டு கொதிக்க வச்ச பாலை அதில் ஊற்றி அது மேலே அப்படியே பரபர டிக்காசனை ஊற்றி கொடுப்பாரு பாரு. அதை போய் வாங்கிக்குவோம். ஏ வண்டியா 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 புறா புறாடி. இதெல்லாமப்பா போதை, இதெல்லாமப்பா போதை. ராஜ போதையா இருக்கு. பைத்தியக்கார பசங்க சரக்குலையும் தம்புலையும் போய் தொங்கிட்டு இருக்காருங்க.
இதுல இருக்கிற போதை வேணுதுலையா கிடைக்க நினைக்கிற நீங்க வாங்க ப்ளீஸ் சிஸ்டர் இங்கே பாருங்க சிஸ்டர் ஹஸ்பண்ட் பார்க்க வந்தார் சிஸ்டர் அவரே காணும் சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் ரூம் அது இல்லை பாருங்க சிஸ்டர் கேளுங்க சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் இந்த மாதிரி டேய் நவீன வாடா எப்படி இருக்க நல்லா இருக்க சரி டைம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இந்த கார்த்தி வேற எங்க இருக்கு தெரியலடா கால் பண்ணிட்டே இருக்க மாதிரி எடுக்க மாட்டான் கேம் போச்சு அப்படியே கால் பண்ணிட்டு எங்கடா போன ஸ்டார்ட் பண்ண டைம் ஆச்சு என்னடா சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடியா டேக் போறலாம் அவங்கள ரைட் கரெக்டா பிடிச்சோ பேஸ் போய் லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணிடுறாங்க ரெடி செஞ்சு போல கேமரா ரெடி ஷாட் போறோம் ரெடியா ரெடி வணக்கம் மக்களே வெல்கம் டு தி ஷோ நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம ஒரு எபிசோட்ல உங்க ராகம் நம்ம ஒரு எபிசோட்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் திருப்பூர் இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா the one fame ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆடிஷன் நடக்க போகுது நம்ம ஆடிஷன் நடத்தக்கூடிய டைரக்டர் வேற யாரும் இல்ல गाइस கடந்த 2 வருஷமா வருஷத்துக்கு 5 படம் கொடுத்த நம்ம கற்பனை நாயகன் டைரக்டர் ஸ்ரீராம் அவர்கள் அவர் நடத்தக்கூடிய ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த ஆடிஷன்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த ஆடிஷன் 3 நாள் நடக்கும்போது நம்ம ஒன் ஃபேம் ஸ்டுடியோல இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கு இந்த ஆடிஷன்ல ஒரு 3 நாள் ஆடிஷன் லைவ் ஆடிஷன் நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டைரக்டர் வந்து ஒரு பேன் இந்தியா டைரக்டர் ஏன்னா எடுத்த 10 படமும் மிகப்பெரிய மேல கொடுத்த ஒரு மிகப்பெரிய படங்கள் சோ அதனால இந்தியால இருக்கக்கூடிய டாப் 10 நியூஸ் சேனல்ஸ் நம்ம ஆடிஷனை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க சோ வாங்க வந்து கலந்துக்கோங்க தட்டி தூக்குங்க என்ன ஒரு 2 வாரம் சரி ஸ்டார்ட் பண்ணுங்க திரும்ப போவனா சத்தியமா எனக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் என் தங்கச்சிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன் 2 நாள்ல வந்துடுறேன் நான் அவர் இன்னும் நான் வருவேன்னு சொல்லி அனுமதிப்பார் சத்தியமோட நான் ஏமாறணும் ஒரு மனுஷனா உன்னை வந்து காப்பாற்றணும் இது ஒரு சாபம்டா இது ஒரு சாபம் இப்போ கேட்டு போறேன் என்ன மாஸ்டர் ரெடி நான் சூடாக வடை போண்டல சாப்பிட்றீங்களா அண்ணா 2 போண்டா கொடுத்துங்க சரி மாஸ்டர் நோட் டீ மாஸ்டர் நான் உங்களுக்கு வேணும் இல்லை கிளாஸ் போடுறதுக்கு அறிவு இல்லை ஏன்னா அதுக்கு கிளாஸ் போட்டுருங்க டெய்லி இதுன்னு ஒரு தெரியுங்களா என்ன உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி என்னடா என்ன கிளாஸ் போடுறது திமிரா பேசிட்டு இருக்கற யோ மூஞ்சி மாதிரி கேட்டீங்க அதுக்கு கிளாஸ் அடிப்பியா வாயை உடைச்சிடுவேன் ஒழுங்கா குடிச்சிட்டு கிளாஸ் காசு கொடுத்து போயிடு ஏய் கொடுத்துட்டு போறேன் ஏய் என்ன மூடிட்டு கிளாஸ் உடைச்சிட்டு சேர்த்து காசு கொடுத்துட்டு போறேன்
இப்போ என்ன பண்ணுறேன், என் ஷர்ட் தள்ளி கொடுங்க. என்னோடய ஷர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி கொண்டு வர எனக்கு அதே மாதிரி கிளாஸில் டீ போட்டு கொண்டு வர. சாரி எல்லாம் இங்கே கிடையாது. சாரி சொன்னால் அப்போல்லாம் முடியாது. இல்லைன்னா அவன் பண்ணேன் காசு இல்லையா? எதுக்கு காசு இல்லை? நான் டீ கேட்கவே இல்லையே. எனக்கு இப்போ என்னோட ஷர்ட் வேணும், புதுசாக வேணும். புது ஷர்ட்டு எனக்கு புதுசாக வேணும். ஆப்போசிட் ஒரு கடை இருக்குது, போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வர. யோ சும்மா உட்கார வாங்கிட்டு வர. யார் எனக்கு போய் வரல. பாரு, ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, போய் வாங்கிட்டு வர. காசு இல்லையா? பிச்சை எடுத்து போயிட்டு அப்போல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வர சொல்லு. என்ன அவங்க வீட்டில் என்ன கிளம்பி எவ்வளோ இருக்க போகிறான். அவங்க புதுசாக வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணு கூட ஃபோன். எதுவும் புதுசு நம்பர் என்ன? வர சொல். வர சொல்லுன்னு சொன்னேன். சாரி எனக்கு தேவை. வர சொல்லுன்னா வர சொல்லு. சேட்டா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அதிகமாகிடும். அமைதியாக இருக்கு. இப்போ எனக்கு மைண்டில் வர சொல்லு. பாத்தீங்கன்னா ஒன் ஃபேம் டான்ஸ் ஸ்டுடியோ. இந்த டான்ஸ் ஸ்டுடியோ பத்தி சொல்லணும்னா திருப்பூர்ல ஏகப்பட்ட டான்ஸ் ஸ்டுடியோஸ் இருக்கு. ஆனா நம்ம ஒன் ஃபேமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்க ஃப்ரீ ஸ்டைல், கோரியோகிராஃபி, பாப்பிங் அண்ட் நிறைய கல்ச்சர்ஸ் சொல்லி தராங்க. ஹிப் ஹாப், லாக்கிங், ஹவுஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட டான்ஸ் கல்ச்சர்ஸ் வந்து இந்த ஸ்டுடியோல டீச் பண்றாங்க. கோயம்புத்தூருக்கு அப்புறம் திருப்பூர்ல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் ஸ்பேஸ் இருக்கு. வாங்க வந்து பாப் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. லெட்ஸ் கோ. ஏன் உங்களால் எங்களால் இருக்க முடியாதா? இருக்க முடியாது. ஏன்? உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தேவை. என்ன சாப்பிடணும், என்ன தூங்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தேவை. நீங்கள் வெறும் மக்கள் இல்லைடா. மூளை கம்மி கீழே வச்சு யூஸ் பண்ணுற மிஷின், வெறும் மிஷின். அதை எப்படி கேமரா மாதிரி ஒரு அழுதா அப்படியே அவன் போய் ஸ்டேஜ் ஆகணும் அப்படின்னு கமெண்ட் ஒரு 3 லைக்ஸ். ஆனால் வீட்டு பக்கத்துலேயே போட்டுருக்கணும்னா எவனா வந்து அழுதுன்னா கண்டிக்க மாட்டேங்குது. ஏன்? உங்களுக்கு உண்மையை கண்டு வைக்கிற கூட்டு காணிங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம். பொறுக்கிறது இல்லை. நாசமாக்கிறோம். அங்கதான் ஏதாவது நோட்டுறாங்க. இங்க வந்தாலும் இங்க வயசுல பெரியவளை வேற போய் தொலைச்சிட்டேன். அஞ்சு நிமிஷம் நிம்மதியா இருக்காங்க. தங்கச்சி உள்ள இருந்தாங்க. இல்லை அவங்க இல்லை, நான் நல்லா பார்த்துட்டேன். 2 வயசுலேயே பார்த்துட்டேன். இல்லை அவங்க இல்லை கன்ஃபார்மாக. நீங்கள் நம்மளால வந்து பாருங்க, வந்து பாருங்க. அறிவு இருக்கா? தேவையா? நான் மறைக்கிறேன். நீ பாட்டு பிடிச்சிட்டு போற என்ன ஒப்போட்டு கிடையா? டெகிட்டா மோட வர சொல்ற. ஓ நான் பாட்டு தந்து மாறனா சட்ட ஃபுல்லாட்டி நான் ரெகுலர் கஸ்டமர் தான். இங்க பாட்டு பிடிச்சிட்டு போறா. ஒரு டீ கேளுங்க. இந்த மாதிரி பண்றாங்க. பையன் கடைக்கு வேலைக்கு வச்சிருக்கான். இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க. ஒரு டீ காசு கொடுக்க முடியுமானால எங்க மாதிரி 4 பேர் டீ குடிச்சாலே உனக்கு காசே ஒரு நாள் கூடியே வரும். மயிறு யாரா டீ ஓடுற? யாரா கடை ஓடுற? நாளே இந்த பொம்பளை இந்த வேலைக்கு வரக்கூடாது. வாடா, ஒரு லேட் கொடுத்து 2 நாளா பண்றான். சக்கா இன்னும் என்னைக்கு டீ பயங்கரமா இருக்கு. அடி பொடி வேற லெவல். இது நைட் கேட்டரிங் இருக்கு. பசங்க 5 பேர் வேணும்.
அதுக்கு எவ்வளோ முடியுமா? அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு ஆள் 500 ரூபா கொடுத்துக்கலாம். நான் கமிஷன் அடிக்க போகிறேன். நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். அதான் என் வாழ்க்கை. ஓகே. ஏன் ஒரு கஸ்டமர் சும்மா இருக்காங்க? நான் ஒரு டீ எடுத்து அன்றைக்கி என்ன எடுத்து கொடுறா? கஷ்டம். ஏய் நவீன, வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்க? சரி, டைம் ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இந்த கார்த்தி வேற எங்க இருக்கு தெரியலடா. கால் பண்ணிட்டே இருக்க மாதிரி எடுக்க மாட்டான். கேம் போச்சு. அப்படியே கால் பண்ணுறதுக்கு என்னடா பண்ண? ஸ்டார்ட் பண்ண டைம் ஆச்சு. என்னடா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? டேக் போகலாம். அவங்கள ரைட் கரெக்டாக பிடிச்சிக்கோ. பேசி போய் லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணிடுறாங்க. ரெடி செஞ்சு அவ்வளோ கேமரா ரெடி. ஷார்ட் போகலாம். ரெடியா? ரெடி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம ஒரு எபிசோட்ல உங்க ராகம். நம்ம ஒரு எபிசோட்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் திருப்பூர். இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒன் ஃபேம் ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆடிஷன் நடக்க போகுது. நம்ம ஆடிஷன் நடத்தக்கூடிய டைரக்டர் வேற யாரும் இல்ல கைஸ், கடந்த 2 வருஷமா வருஷத்துக்கு 5 படம் கொடுத்த நம்ம கற்பனை நாயகன் டைரக்டர் ஸ்ரீராம் அவர்கள். அவர் நடத்தக்கூடிய இந்த ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஆடிஷன்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆடிஷன் 3 நாள் நடக்கும் போது நம்ம ஒன் ஃபேம் ஸ்டுடியோல, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கு. இந்த ஆடிஷன்ல ஒரு 3 நாள் ஆடிஷன், லைவ் ஆடிஷன் நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டைரக்டர் வந்து ஒரு பேன் இந்தியா டைரக்டர். ஏன்னா எடுத்த 10 படமும் மிகப்பெரிய மேலே கொடுத்த ஒரு மிகப்பெரிய படங்கள். ஸோ அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 நியூஸ் சேனல்ஸ் நம்ம ஆடிஷனை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ வாங்க, வந்து கலந்துக்கோங்க, தட்டி தூக்குங்க. கரெக்டாக போடுறாங்க, ஃபேஸ் எல்லாம் தெரியும். லைட்டிங்லாம் சார் நல்லா செட் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே ஷேக் பண்ணாமல் நான் மூவ் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த லைட்டிங் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏகப்பட்ட க்ரௌட் வந்துருக்கு. இவங்களுக்கு வேற நம்ம பேசுறது ஒன்றும் புரியுமா என்ன எல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கையும் தட்ட மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் தட்ட மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறேன், சொன்னதுக்கப்புறம் அவன் தட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ராகவ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபேம் டான்ஸ் ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம். அவங்க எல்லாம் முடிச்சு ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? டேய் கேமரா வந்து கரெக்டா போடுறா. மயிர் மாதிரி பிடிச்சிட்டு இருக்காதா? அப்படியே சொல்லிட்டு இருக்கா. டேய் லைட்டிங் கரெக்டா கேட்கும். ரெடி, லெட்ஸ் கோ. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம். நீ தேடிட்டு இருக்க அந்த பொருளாலும் வாழ்க்கை மாறும். நீ இறந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னு ஒரு மூட நம்பிக்கை வேணாம். ஒரு மனுஷனோட கோபத்தையும் பயத்தையும் வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு மனுஷன் முட்டாள விஷயம் தான் மூட நம்பிக்கை. புரிஞ்சுக்கூடாது. அப்படி உண்மையிலே நீ தேடுற பொருளால் எல்லாமே மாறி இருக்காங்கன்னா நான் சொல்லிப்பால தேடுன்னு அவனே அதை எடுக்கலாம்ல. ஏன்னா அந்த பொருளால் லைஃப் மாறிக்கணும். இப்போ நீங்கள் எடுக்கப்பட முடிவாக ஒரு லைஃப் மாறிக்கணும். புண்ணா புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. ஏன்டா இதே புரிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எவனோ ஒருத்தர் சொன்னான், அந்த குழந்தைய படி கொடுத்து அதை நடந்துடும், இந்த குழந்தை தான் என்ன நடந்துடும். எவ்வளவு இப்போ நல்லா இருக்கலாம். இப்போ நீ நினைக்கிறத பண்ணி அந்த பொண்ணு கிடைச்சா நினைச்சுக்கடா. அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது சார். 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இந்த 1000 ரூபாயா இருந்தாலும் என்னோட காசு. சரிங்களா? கோடிக்கணக்கில் நான் பண்ண வச்சுருந்தேன். உங்களுக்கு சும்மா கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன பொருளை சொன்னீங்களோ அந்த பொருளை கொடுத்து கொண்டு பணம் பண்ணி கொடுக்குறேன். அதை வந்து போட்டு சார் நான் பாதி கொடுத்தேன், காசு கொடுத்தேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மூச்சு மேலே உடச்சு நினைச்சோம். என் தங்கச்சி அழகா வெள்ளையா அருமையா இருந்துச்சு. இதென்ன கருது மாதிரி இது தங்கச்சி ஐசிவா தங்கச்சியும் புரியுங்க. தங்கச்சி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எதுக்கு வந்த? இருக்குன்னா செத்தலாம் பார்க்க வந்தியா? என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்தியா?
இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பண்ண நீ என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டே போதுமா உனக்கு? நான் என்னோட பாவம் பண்ண உன் தங்கச்சியா பண்ணதான் பாவமா? சொல்லு, பணத்துக்காக இப்படி வித்துட்டு இப்ப கூட எதுக்கு வந்த? எதுக்குலாம் வந்த? எதுக்கு வந்த? செத்துட்டானா என் குழந்தைய, என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொண்டுட்டு இன்னொருத்தருக்காக கட்டிச்சுதான் வந்தேன். சொல்லு. இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இன்ஃபுளுசருக்கு போயிருக்கீங்களா? பண்ணலாம் சார். அவனுங்களா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஆர்ட்ஸில் இருக்கு, வீடியோ ரிலீஸ் பண்ண முடியாது. டேரக்ட்லாம் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் பார்த்து பழக சார். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 1 lakh எல்லாத்துக்குமே வந்து பாஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால 98,000 பேர் தம்பி யாப்பா இல்லை தம்மா. டேய், நமக்கு தம்முலெல்லாம் போதை இல்லைப்பா. இந்த டீ இருக்கிற டீ அதெல்லாம் போதே. நீ போயிட்டு நம்ம அண்ணன் இருப்பார் பாரு, அந்த டீ கடை மாஸ்டர், அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரியும் எப்படி பண்ண அவருக்கு தெரியும். 2 ஸ்பூன் சக்கரை போட்டு கொதிக்க சொப்பால அதில் ஊற்றி அது மேலே அப்படியே பரபர பரபர டிக்காசனை ஊற்றி கொடுப்பாரு பாரு. அதை போய் வாங்கிக்குவோம். ஏ வண்டியா 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 புறா புறாடி. இதெல்லாமப்பா போதை, இதெல்லாமப்பா போதை. ராஜ போதையா இருக்கு. பைத்தியக்கார பசங்க சரக்குலையும் தம்புலையும் போய் தொங்கிட்டு இருக்காருங்க. இதுல இருக்கிற போதை வேணும் இல்லையா கிடைக்க நினைக்கிறேன். எனக்கு வாங்கல சிஸ்டர், இங்க பாருங்க சிஸ்டர், ஹஸ்பண்ட் பார்க்க வந்தாரு சிஸ்டர். அவரே காணும் சிஸ்டர். சிஸ்டர் 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 ரூம் அதெல்லாம் பாருங்க சிஸ்டர். கேளுங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர். இந்த மாதிரி ஏய் நவீன, வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்க? சரி, டைம் ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இந்த கார்த்தி வேற எங்க இருக்கு தெரியலடா. கால் பண்ணிட்டே இருக்க மாதிரி எடுக்க மாட்டான். ஏன் கேம் போச்சு? அப்படியே கால் பண்ணி எங்கடா போன? ஸ்டார்ட் பண்ண டைம் ஆச்சு. என்னடா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? டேக் வரலாம். அவங்கள ரைட் கரெக்டாக பிடிச்சிக்கோ. பேசி போய் லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணிடுறாங்க. ரெடி செஞ்சு அவ்வளோ கேமரா ரெடி, ஷார்ட் போகிறோம். ரெடியா? ரெடி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம ஒரு எபிசோட்ல உங்க ராகம். நம்ம ஒரு எபிசோட்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் திருப்பூர். இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா the One Fame Studio. இந்த ஸ்டுடியோல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆடிஷன் நடக்க போகுது. நம்ம ஆடிஷன் நடத்தக்கூடிய டைரக்டர் வேற யாரும் இல்ல गाइस, கடந்த 2 வருஷமா வருஷத்துக்கு 5 படம் கொடுத்த நம்ம கற்பனை நாயகன் டைரக்டர் ஸ்ரீராம் அவர்கள். அவர் நடத்தக்கூடிய ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஆடிஷன்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆடிஷன் 3 நாள் நடக்கும்போது நம்ம ஒன் ஃபேம் ஸ்டுடியோல, இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கு. இந்த ஆடிஷன்ல ஒரு 3 நாள் ஆடிஷன், லைவ் ஆடிஷன் நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டைரக்டர் வந்து ஒரு பேன் இந்தியா டைரக்டர். ஏன்னா எடுத்த 10 படமும் மிகப்பெரிய மேலே கொடுத்த ஒரு மிகப்பெரிய படங்கள். சோ அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 நியூஸ் சேனல்ஸ் நம்ம ஆடிஷனை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ வாங்க வந்து கலந்துக்கோங்க, தட்டி தூக்குங்க.
இருந்தாலும் என் தங்கச்சிக்கு ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க 2 நாள்ல வந்துடுவேன். அவர் இன்னும் நான் வருவேன்னு சொல்லி அழுகை இருப்பார். சத்தியமோட நான் ஏமாறணும். ஒரு மனுஷனாக வந்து காப்பாற்றணும். இது ஒரு சாபம்டா, இது ஒரு சாபம். இப்போ கேட்டு போல இதை நம்பி ஒரு சாப்பிடுங்க. சொல்லுங்க. அண்ணா 2 டீ. அண்ணா 2 டீ. சார், நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏடிசின்னு ஒரு கம்பெனி கூட்டிகிட்டு போய் நல்லா ஏமாற்றிட்டாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? நான் வந்து ஒரு கம்பெனிக்கு கூட்டிட்டு போனேன். அங்கே வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கேட்டிருந்தாங்க. நானும் சரி ஓகே நமக்கு நல்லா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். போயிட்டு இருக்கிறதுலாம் தங்கச்சி நான் எடுத்துட்டேன். இல்லை அவங்க இல்லை சிஸ்டர், இல்லை சீரியஸாக இல்லை சிஸ்டர். அண்ணா என்ன ஃபஸ்ட்டு 2 டீ நான் சூடாக வடை போண்டல சாப்பிட்றீங்களா? அண்ணா 2 போண்டா கொடுத்துருங்க. சரி ஃபஸ்ட்டு 1 டீ மாஸ்டர். நான் உங்களுக்கு வேணும். இல்லை கிளாஸ் போடுறதுக்கு அறிவு இல்லை. ஏன்னா அதுக்கு கிளாஸ் போட்டுருங்க. டெய்லி இதுல ஒரு தெரியுங்களா? என்ன உட்கார்ந்து இருக்க மாதிரி எதுடா? என்ன கிளாஸ் போடுறது திமிரா பேசிட்டு இருக்கற? யோ மூஞ்சி மாதிரி கேட்டீங்க. அதுக்கு கிளாஸ் அடிப்பியா? வாயால உடைச்சிடுவேன். வாயால உடைச்சிடுவேன். ஒழுங்கா குடிச்சிட்டு கிளாஸுக்கு காசு கொடுத்து போயிடு. காசெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய் கொடுத்துட்டு போறேன். என்ன மூடிட்டு கிளாஸ் உடைச்சிட்டு சேர்த்து காசு கொடுத்துட்டு போறேன். வாங்க வாங்க அலை வாங்க அலை இப்போ அலைக்கலையா அட கேட்டு முதல் இதெல்லாம் போயிட்டு இருக்கா அறிவு உனக்கு ஒப்ப வந்தா வாழ வந்தா எங்க போய்